என் பிரியமானவனே, பிரியமானவளே, மீண்டும் ஒருமுறை நம்புவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை நான் அறிவேன். நீ காயப்படும் போதும் ஏமாற்றப்படும் போதும் உன்னுடைய இதயம் இயற்கையாகவே மற்றவர்களிடமிருந்து விலகியிருக்கவும் தனிமையை நாடவும் பழகுகிறது. இன்று நீ எதையும் சந்தேகத்தோடு பார்க்கும் ஒரு ஜாக்கிரதை உணர்வை கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உண்மையை நீ மறந்துவிடாதே. கண்களை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நம்புவதற்கு அல்ல, மாறாக என்னை ஆழமாக நம்புவதற்கே நான் உன்னை பழக்குகிறேன். எனது வேதம் உனக்குச் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன்னுடைய வலிகளை புறக்கணிக்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. மாறாக உன் உடைவுகளை குணமாக்கவும் உனது பார்வைக்கு எட்டாத உயரத்திற்கு உன்னை வழிநடத்தவும் இறைவனை அனுமதிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். இழப்புகளுக்குப் பிறகு மீண்டும் விசுவாசம் துளிர் விடுவது மெதுவாகத்தான் நடக்கும். ஆனால் உன்னுடைய இந்த மாற்றத்தில் எனக்கு மிகுந்த பொறுமை உண்டு. ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று நீ கேட்கலாம். ஆனால் என்னை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். உன்னை முறித்து போட்ட காரியங்களை கூட உனக்குள் ஞானத்தையும் வலிமையையும் வளர்க்க நான் பயன்படுத்துவேன். எனது கரங்களில் உன்னுடைய எந்த ஒரு கண்ணீர் துளியும் வீணாக போகாது. இனியும் நம்பினால் மீண்டும் வலிக்குமோ என்ற பயம் உன் காதுகளில் மெல்ல பேசலாம். ஆனால் நான் விசுவாசமானவன். என்னிடம் தோல்வி என்பதே இல்லை. மனிதர்கள் உன்னை ஏமாற்றலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அனைத்தும் நிச்சயமற்றதாக தோன்றும்போது நான் உனக்கு பாறை போன்ற துணையாக நிற்பேன். உன்னுடைய தன்னம்பிக்கையை நாம் ஒவ்வொரு அடியாக மீட்டெடுக்கலாம். உள்ளம் உடைந்தவர்களை நான் குணமாக்கி அவர்களின் காயங்களை கட்டுகிறேன். குணமடைதல் என்பது பழைய கசப்புகளை மறப்பது மட்டுமல்ல, பயத்திற்கு மேல் விசுவாசத்தை தேர்ந்தெடுப்பதாகும். இந்தச் செய்தி உன்னுடைய இதயத்தை தொடுகிறது என்றால் விசுவாசத்தோடு பதில் கொடு. இந்த வீடியோவின் அருகிலிருக்கும் 3 புள்ளிகளை தொட்டு உன்னுடைய ஆமென் என்பதை பின்னூட்டமாக பதிவு செய். இறைவனின் விசுவாசத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் என்னோடு இணைந்து பயணிக்கவும் இந்த பரிசுத்த கூட்டமைப்பில் இணைய உன்னை அழைக்கிறேன். கடந்த கால ஏமாற்றங்களை இறக்கிவை. உன்னை தோற்கடித்தவர்கள் மேல் அல்ல, உன்னை ஒருபோதும் கைவிடாத என்மேல் விசுவாசமாயிருக்க பழகுக. உன்னுடைய பயணம் தொடரட்டும். குணமடைதல் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. MGDL Creation